இதாக இருக்கும், நம்ம நாட்டு வைப்போம். அதை திருப்புறது பார்த்தீங்கன்னா யாருக்கு பார் டென்ஷனான வேலையாக தாங்க இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி 2 மெத்தட் போட்டிருக்கேன். அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ உங்களுக்கு 1/4 இன்ச் வேணும்னா கரெக்டாக 1/4 இன்ச்சில் பேக் அந்த இடத்துல ஓப்பனாக விடாமல் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு லைனாக அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டுவாங்க. போட்டதுக்கப்புறமா கீழே கொஞ்சம் இதாக இருந்துச்சு, நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் விட்டு திருப்பினீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போ எனக்கு பாருங்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது துணி. நான் 1/4 இன்ச்சுக்கு துணியை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாம் கட் பண்ணிட்டேன். அந்த முனைப்பகுதியை கொஞ்சம் ஷார்ப்பாக கட் பண்ணிவிட்டு அங்கங்கே அர்க்காத் பண்ணிக்கங்க. அப்போ உங்களுக்கு பெண்ட் ஆகும்போது ஈஸியாக பெண்ட் ஆகி வருங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அந்த முனையிலே கொஞ்சம் கட் பண்ணிக்கங்க. இந்த முனையில் திருப்பும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட் டைம். அதுக்கு இப்போ ஹேர்பின் என்னது வந்து பார்த்தீங்கன்னா சின்னது, அதனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுங்க. துணி லென்த்தாக இருந்ததுனால. இதுவே நீங்கள் உங்களோட துணி கம்மியாக இருக்கலாம், இல்லை ஹேர்பின் நீங்கள் இது மாதிரி பெருசாக வச்சுக்கிட்டிங்கன்னா பாருங்கள், அந்த முனைப்பகுதியை மட்டும் நீங்கள் இப்படி உள்பக்கமாக லைட்டாக தள்ளி விட்டுட்டு அப்படியே அந்த ஹேர்பின்னோட வச்சு அப்படியே மேலே தள்ளினீங்கன்னா சல்லுன்னு வந்துடுங்க. எனக்கு சின்னதாக இருக்குங்காட்டி கொஞ்சம் எனக்கு துணி வந்து நெருக்கமாக இருந்தது. அது நான் தள்ளும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த முனைப்பகுதியை மட்டும் லைட்டாக கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் உள்ளே தள்ளி விட்டுட்டு அந்த முனைப்பகுதியில் அப்படியே வச்சுக்கிட்டு இப்போ பாருங்கள், அந்த துணி நான் தள்ளுறேன் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக அப்படியே அந்த இடத்துல நின்றுக்குது. இதே மாதிரி ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு பாருங்கள். எனக்கு சின்ன ஹேர்பின்னாக இருக்கனால துணி வந்து லென்த் வந்து அதில் ரொம்ப சுருக்கமாகிடுச்சு. அதனால் என்னால் உள்ளே தள்ளவே முடியல. அதனால் அந்த சைடு நான் கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு அப்புறமா தள்ளி விடுறேன். உங்கள் ஹேர்பினுக்கு உங்கள் லென்த்து கரெக்டாக தான் நீங்கள் அப்படியே கூட ட்ரை பண்ணலாம். இல்லைனா இதே மாதிரி ஹேர்பினை கொஞ்சம் வளைச்சி விட்டு நீங்கள் அந்த சைடு கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு துணியை நீங்கள் இழுங்க. இப்போ பாருங்கள் ஈஸியாக அப்படி வந்துடுங்க. அழகாக துணியை கீழே இழுத்தோன்னே கண்டிப்பாக இது ஈஸியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.